உங்கள் விஜய். What the hell? You Mondi. ஏன் போன் எடுக்கல? யாரா இருக்கும்? யார் நம்பரா இருக்கும்? போன் எடுக்காதத பார்த்தா அர்ஜுன். அந்த கேரளா காரிக்கிட்ட சொன்ன படிச்சு சொன்ன என் வண்டியை தொடாதன்னு. இன்னைக்கு அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். என்ன பண்ணிட்டு இருக்காரு அவரு? போன் எடு. ஏன் கீழே இருந்து போன் பண்றாரு? ஹலோ, உங்ககிட்ட காசு நிறைய இருக்கா? நீ முதல்ல கீழே வா. ஏன் எதுக்கு? ஏன் எதுக்கெல்லாம் கேட்காத, கீழே வான்னு சொல்றேன்ல. வரேன். ஏன் வந்த உடனே இப்படி எரிஞ்செறிஞ்சு விழுது? சிடுமுஞ்சி. வண்டி புருஷன் ரெண்டையும் மதிக்கிறது இல்ல. என்ன வண்டி இங்க இருக்கு? உங்க வண்டியை மட்டும் யாரும் தொடக்கூடாது. ஏன் வண்டியை மட்டும் ஏன் இப்படி நிறுத்தி வச்சிருக்கீங்க? யாராவது கொண்டு வந்து ஸ்கிராட்ச் போட்டுட்டா என்ன பண்றது சொல்லுங்க. என் வண்டி எங்க அடிச்ச? அடக்கடவுளே, இந்த சிடுமுஞ்சி கண்ணுல பட்டுருச்சு. எனக்கு இந்த ஸ்கிராட்சும் தெரியல. கஃபூர் கரெக்டா தானே பண்ணி கொடுத்தாரு. எப்படி இது கண்டுபிடிச்சது? உன்கிட்ட தான் கேக்குறேன், என் வண்டிய எங்க இடிச்ச? நான் இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியா? வா காட்டுறேன் பாரு. என் வண்டி மெட்டாலிக் கிரே, இது கேவலமான கிரே. இல்லையே, என்ன இங்க பாருங்க, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. எனக்கெல்லாம் ஒன்னும் தெரியல. நல்லாதான் இருக்கு. நல்லாதான் இருக்கா? ஒண்ணும் இல்ல. நான் உன்னை கேக்குறேன், நீ படிச்சுட்டு தான் டென்டிஸ்ட் ஆனியா இல்ல காசு கொடுத்த டென்டிஸ்ட் ஆனியா? படிச்சுட்டு. தெரியுது, படிச்ச லட்சணம். டிஃபரன்ஸ் தெரியலையா? கலர்ஸோட டிஃபரன்ஸே தெரியலையா உனக்கு? பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இட்ஸ் ஆல் பெர்ஃபெக்ட். சரி லிசன், என் வண்டி எடுத்துட்டு போனல, எங்க அடிச்ச சொல்லு. நான் ஏன் உங்க வண்டி எடுத்துட்டு போக போறேன்? நீங்க தானே சொன்னீங்க உங்க வண்டியை நான் எடுத்துட்டு போக கூடாதுன்னு. I didn't even touch your car, please. ஆமா, அப்போ எவனோ ஒருத்தன் என் வண்டியை எடுத்து அதை இடிச்சு அதை சரி பண்ணி இங்க கொண்டு வந்திருக்கான், அப்படித்தானே? வண்டி இடிச்ச மாதிரி ஸ்கிராட்ச் விழுந்த மாதிரிலாம் சுத்தமா இல்ல. See, I can see that. It's like a brand new car. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. எப்படி இருந்ததோ இத பாரு பிரியா, ஒழுங்கா. இல்ல போதும், நிறுத்துங்க. ஏன் நீங்க வந்ததுல இருந்து வண்டி நிறுத்திருக்கீங்க? நான் உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக. just throw away a car. See, என்கிட்ட இங்க பாருங்க, I have a number. யாருன்னு தெரியுமா? வாட் நம்பர்? அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணா இல்லையா, அவனோட நம்பர். and நான் கால் பண்ண ட்ரை பண்ண, he is not responding. என் காலை கட் பண்றாங்க. கட் பண்ணிட்டானா? நல்ல வேளை, உன் லெக்சர்ல இருந்து தப்பிச்சிட்டான் அவன். ஜோக்கா? கேவலமா இருக்கு. சரி, அந்த நம்பர் எங்க கிடைச்சது? அது கஃப். உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாத கேள்வி? அண்ட் இது ஒரு முக்கியமான நம்பகத்தன்மையான ஒருத்தர்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சது. நீங்க இந்த மாதிரி தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நம்பரை கொடுத்து வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. நான் நம்பர் சொல்லட்டுமா? நோட் பண்ணிக்கோங்க. அனுப்பி வை. சரி, நான் அனுப்புறேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போட்டுமா? உன் வண்டியை எடுத்து விடு. என் கார் அங்க இருக்கு, நீங்க பார்க் பண்ணிடுங்க. தாங்கல, வாயை திறந்திருந்தா நான் மாட்டியிருப்பேன். கஃபூர்னு வந்துருச்சு. ஆனாலும் இந்த சிடுமுஞ்சி சந்தேகப்பட்டுருச்சு. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருச்சு. எனக்கு தெரியல, எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு? கண்டிப்பா இத சொல்லணுமா? ஏதாவது சொன்னியா? சீக்கிரம் சாப்பிட வாங்கன்னு சொன்னேன். வாங்க. பரவாயில்லையா கேரளாக்காரி, கீழே புருஷனுக்கு அல்வா கொடுத்துட்டு மேல பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்க போறான். கண்டிப்பா அவ போய் சொல்றா. அக்கவுண்ட்ஸ்ல நீ எவ்வளவு மார்க் வாங்கின?
டிஸ்டிங்ஷன் தானே. ஆனால் உன்னால் இந்த ஒரு சின்ன ப்ராப்ளத்தை கூட சால்வ் பண்ண முடியல. விட்றா பெருசாக படிச்சு கிழிச்சவனாட்டம். அது எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு. போன வை. ஆமாம் இதோ அங்கே தான் கிளம்பிட்டே இருக்கேன். ஒர்க் இருந்தது, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்துடுறேன். ஓகே பாய். இவனை விட்டா நம்மளுக்கு வேற ஆளே கிடையாது. பேசாம இவன்கிட்டே கேட்டுற வேண்டியதுதான். ஜெயனா, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. ஆஃபீஸில் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, மாதவன் சார் ஒரு பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ண கொடுத்தாரு. காலையிலே மொதல் மீட்டிங்லேயே காட்டணுமா. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒன்றுமே புரியலண்ணா. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? ஷியோர், காட்டு. என்ன ப்ராப்ளம்? இது டேலி ஆக மாட்டேங்குது. ஒன்றுமே புரியல. ரெண்டுமே டேலி ஆகலை. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? உன் ஃபிகர்ஸ் எதுவுமே மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஏன்னா உன் ப்ராஃபிட் பர்சன்டேஜை நீ கிரெடிட் பண்ணியிருக்க. உன் லாஸை 2.5% கழிச்சு பாரு. ஆல் ஃபிகர்ஸ் வில் மேட்ச். ஓ, இது நான் யோசிக்காம விட்டுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. 1.5 மணி நேரமா போட்டு மண்டே உடச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்க மட்டும் இல்லைன்னா நான் ராத்திரி ஃபுல்லாக இங்கேயே தான் உட்காந்துருக்கணும். என்ன பண்ணியிருப்பேனே தெரியல எனக்கு. நல்ல வேலை. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. சரி, நீ உன் ஒர்க்கை முடி. நான் கிளம்புறேன். வா, நான் போலாம். வா. வைஷு, ஐ எம் சாரி. என்னால் தான் லேட் ஆயிடுச்சு. இதுக்காக நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஐ எம் சாரி, என்ன மன்னிச்சிரு. பனிஷ்மெண்ட் அனுபவிக்க போறது நம்ம 2 பேரும் தான். இன்னைக்கு நம்ம பட்னி. அது என்ன எங்க அப்பாவோட ரெஸ்டாரண்டா 12 மணி வரைக்கும் உனக்காக ஓபன் பண்ணி வைக்கிறதுக்கு? ஏன் மேடம் இவ்வளவு கொதிக்கிறீங்க? இது சென்னை. அண்ட் உன் வருங்கால புருஷன் ஒரு நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல டேபிள் புக் பண்ணி வச்சிருக்கேன். இட்ஸ் ஏ ரொமான்டிக் கேண்டில் லைட் டின்னர். ஆல்ரெடி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டேன். அங்க 2 பேரும் அழகா ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டே டின்னர் சாப்பிடலாம். என்னாச்சு? மனோஜோட விஷயமா? ட்ரஸ்ட் மீ, எனக்கு சத்தியமா அவன் மூஞ்ச பாக்குறது கொஞ்சம் கூட பிடிக்கல. அதான் பார்த்தனே. ஆனா என்ன பண்றது, அர்ஜுன் அவனை வேலைக்கு வச்சிருக்கிறார்ல. அவனை காலேஜ் விட்டு தூக்கிட்டாங்க. அவன் வீட்டுல உட்காந்து என்ன பண்ணுவான்? அதுக்காக நீ அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்ல. இங்க பாரு, நான் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன், அவனும் அதே ஆபீஸ்ல வேலை செய்யறான். நாங்க 2 பேரும் மீட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். இதுல நான் என்ன பண்ண முடியும்? மேடம், நீங்க இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு உங்க அழகான கண்களை கோவத்துல பெருசு பண்ணி பார்க்கிறதுக்கு நல்லாவே இல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சான்ஸே இல்லை மேடம். அந்த வெள்ளை கலர் வண்டியை தானே சொல்றீங்க? இந்த கபூரோட திறமைய இது வரைக்கும் யாருமே சந்தேகப்பட்டதில்லை தெரியுமா மேடம்? நான் 20 வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் யாருமே என்ன குறைய ஒரு வார்த்தை சொன்னதில்லை மேடம். அதனாலதான் சொல்றேன், இப்படி ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை மேடம். உங்க வண்டியை கண்டிப்பா யாரும் ஏதோ பண்ணிருக்காங்க மேடம். மேடம், நான் வண்டியை பார்க்க மாட்டேன் மேடம். அதே ஒரு உயிரை தான் பார்ப்பேன். ஒரு நிமிஷம் மேடம். அப்புறம் இன்னைக்கு நான் உங்க நம்பரை ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கேன்.
அவங்க ஒருவேளை உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு வச்சுக்கங்க, என்னை பற்றி கொஞ்சம் பெருமையாக சொல்லுங்கள் மேடம். ஹலோ ஹலோ. ம். சுவிட்ச் ஆஃப். யாரோட நம்பர் கொடுத்தா இவன்? எப்போ ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இவனை கண்டுபிடிச்சே ஆகணும். அத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனை நான் சும்மாவே விட மாட்டேன். யாரா இருப்பான்? என் வண்டிய மெட்டாலிக் கிரேவை இந்த மாதிரி ஒரு கேவலமான கிரே ஆக்கிட்டாலே. வண்டி ஓட்ட தெரியலனா எதுக்கு ஓட்டணும்? ஏய் அனு, நீ எங்க இந்த நேரத்துல? ஒன்றும் இல்லை சார், உங்க கார்ல என்னோட ஹேண்ட்பேக்கை வச்சுட்டேன், அதான் எடுத்துட்டு போகலான்னு. ஓ ஹேண்ட்பேக் என் வண்டியில் எப்படி வந்துச்சு? இன்னைக்கு கிளினிக்ல ஒரு எமர்ஜென்சி, பிரியா மேடம் உங்க வண்டி தான் எடுத்துட்டு போனாங்க. நானும் அவங்க கூட தான் இருந்தேன். அப்புறம் கேரேஜுக்கு வண்டி எடுத்துட்டு போனப்போ அவசரத்துல என் பேக்கை கார்லயே வச்சுட்டேன். ஓஹோ, என் வண்டியை கேரேஜுக்கு எடுத்துட்டு போகும்போது உன் ஹேண்ட்பேக்கை உள்ள வச்சுட்டு மறந்துட்ட இல்ல? சரி சரி, என்கிட்ட ஒரு ஸ்பேர் கீ இருக்கு, நீ எடுத்துக்கோ. ஓகே. எடுத்துக்கோ. தேங்க்யூ சார். வரேன் சார். போயிட்டு வா. இப்போ தெரியுது என் மெட்டாலிக் கிரே வண்டி எப்படி கேவலமான கிரேவா மாறிச்சுன்னு. அவ ஆக்டிங்க பார்க்கணுமே. ஆஹா, அப்படியே ஊர்வசி அவார்டு வாங்கின மாதிரி அப்படி நடிக்கிறா. என்கிட்டயே அவ்வளோ பெரிய போய் சொல்லியிருக்கியா? இரு, நான் உன்னை பாத்துக்கிறேன். அப்பாவை மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன வேலை பண்றா இவ. என்கிட்டயே இவ சித்து வேலையை காமிக்கிறாளா? இவ வாயில இருந்து எப்படி உண்மையை வர வைக்கிறேன் பாரு. ஹலோ, என்ன என் வண்டி உங்க வண்டி இடிச்சிருச்சா? ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சா? அப்படி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்க. என் வண்டி பில்டிங் விட்டு நகரவே இல்லையே. ஹலோ, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன உங்களுக்கு அடிபட்டுருச்சா? கேஸ் தானே போட போறீங்க? போடுங்க. யார் வேணான்னு சொன்னா தாராளமா போடுங்க. நான் வண்டியை எடுக்கவே இல்லைன்னு சொன்னா நீங்க இடிச்சிட்டேன்னு சொல்றீங்க. நான் தான் உங்க மேல கேஸ் போடணும், டிஃபமேஷன் கேஸ். போன் பேசிக்கிட்டு இருக்கல. இல்ல நான். சொல்லுங்க. எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போங்க, ஐ டோன்ட் கேர், நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன், உங்களை யாரோ ஏமாத்திட்டு இருக்காங்க. எந்த வண்டிக்கும் எந்த ஸ்கிராட்சும் ஆகல. ஐ அம் ஷூர். அவர் வண்டிக்கு எதுவுமே ஆகல. ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட ஆகல. ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட ஆகல. ஐ அம் வெரி வெரி ஷூர். ஒரு நிமிஷம் இருங்க. உனக்கு எப்படி தெரியும்? அவர் போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வர்றாரா? போலீஸ்லாம் எதுக்கு? ஓகே ப்ளீஸ், யாருக்கும் எதுவும் ஆகல. அவர் போய் சொல்றாரு. யாருக்கு எந்த அடியும் படல. அவர் காருக்கும் எந்த ஸ்கிராட்சும் ஆகல. கேட்டிங்கல்ல, யாருக்கு எந்த அடியும் படல. நீங்க எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம். அந்த ஆளுக்கு அடிபடிச்சா இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆப்வியஸ்லி எனக்கு தெரியாதா? நான் தான் நம்ம வண்டி எடுத்துட்டு போனேன். அவர் வண்டிக்கு எந்த ஸ்கிராட்சும் இல்ல. நம்ம வண்டிக்கு தான். வண்டி அடிச்சது நீ தானே? நான் இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் இல்ல? எமர்ஜென்சி கேஸ். எமர்ஜென்சி? நான் ரொம்ப அவசரத்துல இருந்தேன். ஆட்டோ, கால், டாக்ஸி எதுவுமே கிடைக்கல. மாமா தான் எடுத்துட்டு போக சொன்னார். நான் அதனால தான் எடுத்தேன். நான் பார்த்து பத்திரமா தான் ஓட்டினேன். ரிவர்ஸ் கூட ஒழுங்கா தான் எடுத்தேன். பட் அது லைட்டா அடிச்சிருச்சு. பட் அவர் வண்டிக்கு ஷுவரா எந்த அடியும் இல்ல. நம்ம வண்டிக்கு தான் சின்ன. பட் நான் மெக்கானிக் ஷெட்டுக்கு எடுத்துட்டு போய் சரி பண்றதுக்கு எடுத்துட்டு போனேன். இட்ஸ் ஃபிக்ஸ்ட் ஆக்சுவலி. பட் எப்படி? இதோ பாரு, போன்ல யாருமே இல்ல. ஓ வாயாலே உண்மையை வர வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டிராமா பண்ணேன். நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா கொஞ்ச நேரத்துல. இத பாரு, பொய் சொல்ல தெரியலனா பொய் சொல்லக்கூடாது, புரியுதா? நான் எப்படி உண்மையை சொல்லுவேன்? சொன்னாதான் நீங்க திட்டுவீங்களே. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இதுவும் நல்லதுக்காக தான்.
அந்த கராஜுக்கு போனதுனால ஆக்சிடென்ட் பண்ணவனோட டீடைல்ஸ் ஃபோன் நம்பர் எனக்கு கிடைச்சிருக்கு. கஃபூர் பாய் தான் கொடுத்தாரு. எது நீ கஃபூர் கேரேஜ் போனியா? ஆமா, அங்கதான் ரிப்பேர் பண்ண போனேன். அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ண அந்த காரை அவர் தான் ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அது அவரே சொன்னாரு என்கிட்ட. அது ஒயிட் கலர் கார். ஆக்சிடென்ட்டும் அதே இடத்துல அதே மாதிரி மரத்துல மோதி விழுந்துச்சுன்னு சொன்னார் அவரு. அம்மாக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அதே இடத்துல தான் இதுவும் நடந்திருக்கு. அவரே சொன்னாரு. எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் இது லைட்டா. அப்படியா? நான் எதுவுமே சொல்லலன்னு சந்தோஷப்பட்டுக்காத. இன்னொரு தடவை என் வண்டியை யூஸ் பண்ணா பண்ணிக்கோ, எனக்கு என்ன? நான் ஏன் என் மண்டையை உடைச்சுக்க போறேன்? இந்த நம்பரை வச்சு போலீஸ் அந்த ஆளை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆக்சிடென்ட் பண்ண ஆளு அவனா தான் இருக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மனோஜ், ஆபீஸ் முதல் நாள் எப்படி இருந்துச்சு? ராத்திரி ரொம்ப லேட்டா வந்தியா? அம்மா சொன்னாங்க. ஆபீஸ் தான் போனியா இல்ல பழையபடி ஊர் சுத்தினியா? பா, நான் நைட்டு ஃபுல்லா ஆபீஸ்ல தான் இருந்தேன். எல்லா வேலையும் முடிச்சேன் தெரியுமா? அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. எனக்கு ஒரு புது ஃபீலிங்கா இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. நீ போனும் ஊர் சுத்துறதெல்லாம் நிறுத்திட்டனா? இந்த பாரு மனோஜ், அண்ணன் சொல்றத அப்படியே கேட்டுக்கிட்டு அண்ணன் சொல்ற மாதிரி நடக்கணும். வேலையில கவனம் இருந்தா போதும். மத்தவங்க சொல்ற மாதிரி வச்சுக்காத, சரியா? நீ உன் வேலைய மட்டும் பாரு. அதுக்கப்புறம் பாரு, நீ உன் அண்ணன் மாதிரி பெரிய ஆளா வந்துருவ. அம்மா சொன்னது கேட்டல்ல? சரி சரி, சாப்பிட்டது போதும். ஆபீஸ் கிளம்பு, நிறைய வேலை இருக்கு. சரி, சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்பு. அப்பதான் வேலை செய்யறதுக்கு உடம்புல சத்து இருக்கும். அம்மா, உங்களை திருத்தவே முடியாதுமா. புள்ள சாப்பிடுறான்ல. நான் பாக்குறேன். வாங்க சார். அர்ஜுன். இன்ஸ்பெக்டர் சார், என்னாச்சு? அந்த ஆளை பிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், ஏதாவது தெரிஞ்சுதா? அர்ஜுன் சார், நீங்க உறுதியா சொல்றீங்களா? நீங்க என்கிட்ட கொடுத்த நம்பர் ஆக்சிடென்ட் பண்ணவரோட நம்பர் தானா? எஸ், ஐ அம் அப்சல்யூட்லி ஷூர். ஏன், ஏதாவது தெரிஞ்சுதா? ஏன்னா எங்களுக்கு அந்த ஆளை பத்தி நிறையவே தெரிய வந்திருக்கு. ஓ, இது நல்ல விஷயமாச்சே. ஐ அம் 100% ஷூர் அதே ஆள் தான் பண்ணியிருப்பான். யார் அந்த ஆளு? ஏ, உங்களுக்கு தான் தெரியுமே. வாட்? என்ன இன்ஸ்பெக்டர், எங்களுக்கு தெரிஞ்சவர் தானா? நீங்க எங்களுக்கு கொடுத்த நம்பரை மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. இன்ஸ்பெக்டர், ஐ எம் 100% ஷுவர் அது அந்த ஆக்சிடென்ட் பண்ணவனோட நம்பர் தான். இன்ஃபேக்ட் அந்த நம்பர் எங்களுக்கு கொடுத்தது அந்த ஆக்சிடென்ட் பண்ண காரை ரிப்பேர் பண்ண மெக்கானிக் தான். அவர் தான் அந்த காரை ரிப்பேர் பண்ணிருக்காரு. அது டோட்டலா டேமேஜ் ஆயிருக்கு, அவரே சொன்னாரு. அப்ப இந்த நம்பர் உங்களுக்கு மெக்கானிக் ஷீட்ல தான் கிடைச்சதா? யா, அண்ட் ஐ எம் வெரி ஷுவர் நாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ண கூட ட்ரை பண்ணோம். ஃபர்ஸ்ட் யாரும் எடுக்கல, அதுக்கப்புறம் காலை கட் பண்ணாங்க அண்ட் நவ இட்ஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப். அர்ஜுன் கூட கால் பண்ண ட்ரை பண்ணாரு, ரெஸ்பாண்ட் பண்ணல. இன்ஸ்பெக்டர், வாட் இஸ் தி ப்ராப்ளம்? ஏன் இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கீங்க? அந்த ஆள் யாருன்னு சொல்லுங்களேன். இன்ஸ்பெக்டர், ஒருவேளை அந்த ஆளு எங்களுக்கு வேண்டப்பட்டவராக இருந்தா கூட கண்டிப்பா உங்களுக்கு நாங்க பிடிச்சு கொடுக்குறோம். யாருன்னு சொல்லுங்க. ஆமா. அப்படின்னா நாங்க மிஸ்டர் அர்ஜுன் தான் அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும்.